ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இங்கே 2 பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை ஒன்றொன்னா சுட்டு எடுக்க போகிறோம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக சுட்டு எடுத்துக்கலாம். எப்படியும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும் ஒரு தக்காளி சுட்டு எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த தக்காளியும் அதே மாதிரி சுற்றலாம். அடுத்து எடுத்து வச்சிருந்த 10 பூண்டில் 5 பூண்டு பல்லை மட்டும் நம்ம இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். தோலோடையே சுட்டு எடுங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல மனம் கிடைக்கும். இப்போது 2 தக்காளியும் சுட்டு எடுத்தாச்சு. அதே மாதிரி 5 பூண்டையும் சுட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த மீதி 5 பூண்டு இருக்கட்டும், நம்ம அதை சின்னதாக நறுக்கி நம்ம அடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தோல் எல்லாத்தையுமே நம்ம உரிச்சு எடுத்துடலாம். அதே மாதிரி பூண்டுக்குமே தோல் எல்லாத்தையுமே உரிச்சிடலாம். ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துட்டு நம்ம சுட்ட தக்காளியும் பூண்டையும் சேர்த்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயோ நெய்யோ சேர்த்துட்டு அந்த மீதி இருக்கிற அந்த பூண்டை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம அரைச்ச அந்த தக்காளி ஜூஸை சேர்த்துடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி தக்காளியை சுட்டு சேர்க்கறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் தக்காளியும் பூண்டையும் வேக வச்சு கூட இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. தக்காளி சேர்த்து ஒரு கொதி வரையும் ஸ்லோ பண்ணி கரெக்டாக ஒரு 2லேருந்து 2.5 நிமிஷம் அதை கொதிக்க விடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே உகர்ந்த ஒரு சூப் ரெசிபி நம்ம பார்த்தாச்சு. இந்த ரெசிபியை கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து எந்த மாதிரி ரெசிபி வீடியோ வேணுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரியா விஜய் கிச்சன் சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.